ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். நாளை வரக்கூடிய தேய்பிறை சஷ்டியில் முருகப்பெருமானுக்கு பிடித்தமான இந்த ஒரு பொருளை மட்டும் வாங்கி கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் தீராத தடைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அது தீரும். அதை பற்றின தகவலை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இதே மாதிரி அடுத்தடுத்த ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பெருமானுக்கு உரிய 3 முக்கியமான விரத நாட்களில் இந்த சஷ்டி விரதமும் ஒன்று தான். சஷ்டி விரதம் அப்படின்னாலே அது முருகப்பெருமானுக்கு உரிய முக்கியமான விரதம். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்பிறை மற்றும் தேய்பிறை சஷ்டி விரத நாட்களில் முருகப்பெருமானை நம்ம வழிபட்டு வந்தாலே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தீராத தடைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக தீரும். நாளை வருகின்ற தேய்பிறை சஷ்டியில் முருகப்பெருமானை நினைத்து நம்ம கோவிலுக்கு செல்லும்போது நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளையும் நீங்கள் வாங்கி கொண்டு செல்லுங்க. பொதுவாக தேய்பிறை சஷ்டியில் நம்ம வாழ்க்கையில் தீர வேண்டிய கஷ்டங்கள், தீர வேண்டிய தடைகள், இதை நினைத்து நம்ம வழிபாடு செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, எனக்கு கடன் பிரச்சனை தீர வேண்டும், திருமணத்தில் இருக்கிற தடைகள் விலக வேண்டும், இந்த மாதிரி தீர வேண்டிய கஷ்டங்களை நினைத்து நம்ம வழிபாடு செய்யணும். சரிங்க, இப்போ கோவிலுக்கு செல்லும்போது முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை நீங்கள் வாங்கி கொண்டு செல்லுங்கள். உங்களுடைய வேண்டுதலை வையுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எந்த விதமான தடைகள் பிரச்சனைகளாக இருந்தாலும் அது அத்தனையும் நீங்கும். ஒரு 6 மாதம் வரக்கூடிய 6 தேய்பிறை சஷ்டியில் மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எந்த விதமான தடைகளாக இருந்தாலும் அதெல்லாம் நீங்கி நீங்கள் என்ன விஷயங்கள் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். அதில் இருக்கிற எல்லா விதமான தடைகளும் நிச்சயமாக மாறும், விலகும். முருகப்பெருமான் எல்லா தடைகளையும் நீக்கி நீங்கள் கேட்ட வரத்தை நிச்சயம் கொடுத்து அருள் புரிவார். தகவல் பிடிச்சிருந்தனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.